உலகெங்கும் வாழும் தமிழ்ச் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திலுள்ள வைணவ திருத்தலங்களில் மட்டுமல்லாது இந்தியாவிலுள்ள ஏன் உலகின் அனைத்து வைணவ தலங்களிலும் மார்கழி மாதத்தில் இறைவனின் திருப்பள்ளி எழுச்சிக்கு சுப்பிரபாதத்திற்கு பதிலாக 12 ஆழ்வார்களில் ஒருவராகிய சூடிக் கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் அவர்கள் அருளிய திருப்பாவை பாடப்பட்டு வருகின்றது. பாவை வழிபாட்டை கூறுவதால் இது திருப்பாவை எனப்பட்டது. பாவை என்பது அவர்கள் வழிபட்ட பெண் தெய்வம். அதை கார்த்தியாயினி என்று கூறுகின்றனர். பாவை வழிபாடு என்பது தொன்று தொட்டு தமிழ்நாட்டில் இருந்து வருகிறது. கொல்லிப்பாவை என்ற பெண் தெய்வத்தை வழிபட்டமை சங்க இலக்கிய வாயிலாக தெரிகிறது. மார்கழி மாதம் நீராடுதல் ஒரு பெரு விழாவாக கொண்டாடப்பட்டது என்றும் தெரிகிறது. பாவையை வழிபட்டு ஆற்று நீரில் குடைந்து நீராடினர். இதுவே பாவை நோன்பின் அடிப்படையாகும். பாவை நோன்பு மேற்கொள்வார் சில கட்டுப்பாடுகளை மேற்கொண்டிருந்தனர் என்பதும் தெரிகிறது. நோன்புகள் நோற்பார் உணவு குறைத்தும் ஒப்பனை தள்ளியும் நியமத்தோடு ஒழுகுவர். அதனையே இப்பெண்களும் செய்தனர் என்பது தெரிகிறது. இவ்விழாவில் பறை கொட்டினர், சங்கு ஒலித்தனர், பல்லாண்டு இசைத்தனர். விளக்கு, கொடி, விதானம் அமைத்து அப்பாவை களத்தை சிறப்பித்தனர். இவை எல்லா விழாக்களிலும் மேற்கொள்பவையே. இவ்விழாவுக்கு பறையை கண்ணனிடம் கேட்டு பெறுவதாக கூறுவது புதுமை. அவனை பாடி இதனை பரிசிலாக தருமாறு வேண்டுகின்றனர். அவனை பாடுவதற்கு இதனை ஓர் வாய்ப்பாக கொண்டனர் என்பது தெரிகிறது. எனவே இது ஒரு பாமாலையாக அமைந்து விடுகிறது. மார்கழி மாதம் முழுவதும் ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையை பாடி நாமும் நாராயணனிடம் பறைபெற்று நாளும் பாடி வரம் பெறுவோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பழகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வித் திருக்காப்பு. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச் செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். மார்கழி மாதம் நிலா வீசும் விடியற் பொழுதில் நீராட வருபவர்கள் புறப்பட்டு வாருங்கள். உயர்ந்த ஆபரணங்கள் பூண்டுள்ள இளம் மகளிரே, வளமிக்குள்ள ஆயர்பாடியில் வாழும் செல்வக்குடியில் பிறந்த சிறுமியரே, கூரிய வேலினையும் பகைவரை தாக்கும் கொடுந்தொழிலையும் உடைய நந்தகோபனின் மகனும் மனமிக்க மாலைகள் சூடிய யசோதை பிராட்டியின் இளஞ்சிறுவனும் ஆகிய கரிய மேனியையும் சிவந்த அழகிய கண்களையும் ஒளிவிடும் சந்திரன் போன்ற முகத்தினையும் உடைய நாராயணனே நமக்கு உறுதியாக பறையை பரிசிலாக தருவான். உலகம் பாராட்டி புகழும்படி நாம் நீராடி நோன்பு நோற்போம். எம் பாவையே உன்னை வழிபடுகின்றோம். நன்றி, வணக்கம்.